நிறைவு கண்டிருக்கிற காலகட்டம் இது. இந்த காலகட்டத்திலே இந்த 100 கால வரலாற்றில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிறைச்சாலை வாசங்கள், எத்தனை உயிர் துறப்புகள், எவ்வளவு பேர் இழப்புகள் என்றெல்லாம் ஒரு பெரிய எந்த இயக்கமும் உலகத்தில் காணாத ஒரு அற்புதமான ஒரு தியாக தன்னல மறுப்பினுடைய உச்சத்துக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் வரலாற்றில் அதனுடைய சிறப்பு மிகுந்த ஒரு போராட்டம் என்று சொன்னால் ஜாதி ஒழிப்புக்காக இந்தியாவையே திரும்பி வைத்து வர உலகத்தையே வியக்க வைத்த ஒரு போராட்டம் இருக்கிறது என்று சொன்னால் நண்பர்களே, அதுதான் 1957 நடைபெற்ற தந்தை பெரியார் ஆணை பற்றி ஜாதியை பாதுகாக்கின்ற இந்த அரசியல் சட்டத்தினுடைய பிரிவிலே எவைகளெல்லாம் ஜாதியை பாதுகாக்கின்றனவோ அவைகளெல்லாம் அந்த பகுதிகளை மட்டும் எடுத்து ஜாதியை பாதுகாக்கிற இதிலே மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஜாதி ஒழிப்பு போராட்டம். அந்த ஜாதி ஒழிப்பு போராட்டத்தினுடைய வடிவம் அரசியல் சட்டம்தான் அடிப்படை என்பதாலே அந்த அரசியல் சட்டத்தினுடைய மூலாதார சட்டத்தினுடைய நகலை எரித்து நடத்திய போராட்டம். சாதாரணமாக திடீரென்று தந்தை பெரியார் அவர்கள் இதை செய்யவில்லை. அதை பற்றி நான் அடுத்து சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டத்திலே சிறப்பாக இங்கே கலந்து கொண்டு மற்ற எல்லா பகுதிகளை விட இந்த லால்குடி பகுதி தான், லால்குடி மாவட்டம்தான் எண்ணற்ற தோழர்களை தந்தது. தஞ்சை மாவட்டம், மற்ற மாவட்டங்கள் இவைகளெல்லாம் இருந்தாலும் எண்ணற்ற தோழர் தண்டனை அனுபவித்த ஏழை எளிய சாதாரண குடும்பத்தில் பெரியார் தொண்டர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் சிறப்பாக அவர்கள் நினைவூட்டக்கூடிய 69வது ஆண்டு நிறைவு என்று சொல்லக்கூடியதில் அந்த ஜாதி ஒழிப்பு போராளிகளுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை முதற்கண் நாம் அனைவரும் சற்று நேரத்துக்கு முன்னாலே தெரிவித்துக் கொண்டோம். அந்த வீர வணக்கத்துக்கு பின்னால் எவ்வளவு பெரிய வீர காவியம் அடங்கி இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நிகழ்ச்சியை 61ஆம் ஆண்டு ஒரு ஜாதி ஒழிப்பு மாநாடாகவே இந்த லால்குடியிலே அன்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு வரலாறாக மாறிவிட்டார்கள், வாழ்வின் நினைவுக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற நிலை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நண்பர்களே, இன்றைக்கு இருக்கிற நாங்கள் அந்த சுடரை கையில் ஏந்துவோம். ஜாதி ஒழிப்பு என்பது ஒரு நீண்ட கால போராட்டம். அந்த நீண்ட போராட்டத்தில் வெவ்வேறு காலகட்டங்கள் உண்டு. அந்த வெவ்வேறு காலகட்டங்கள் என்று சொல்லும்போது இன்றைய தலைமுறை, நாளைய தலைமுறை இவைகளுடைய பங்களிப்பு என்ன என்பதை காட்டுகின்ற வகையிலே நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை நம்முடைய அருமை தோழர் இங்கே சிறப்பாக முன்னாலே தேவசகாயம் என்று அந்த அழைக்கப்பட்டு ஈசா ராவணனாக மாற்றப்பட்ட அவர்கள் தலைமையிலே நடந்து சிறைச்சாலைக்கு போனார். அடுத்து அவருடைய மகன் வால்டேர் அவர்கள், அடுத்து அவர்களோடு இணைந்த அவருடைய வாழ்வினையர், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் என்று தலைமுறை இடைவெளி கிடையாது ஜாதி ஒழிப்புக்கு என்று காட்டக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி அருமையான ஒரு நிகழ்ச்சி காலையிலே. அதே போல ஒரு மாநாட்டினுடைய பொதுவெளி அரங்கம் வாழாடியிலே மாலையிலே. இன்னும் இங்கே ஒரு 5-6 பெரியவர்கள் நாம்
பாராட்டினோம். இந்த ஏராளமான 350 பேருக்கு மேலாக ஜாதி ஒழிப்பு இங்கே பட்டாளமாக அன்றைக்கு சிறைச்சாலைக்கு சென்றவர்கள். அதில் எஞ்சி இருக்கிறவர்கள் வயதினால இன்றைக்கு தோழர்கள், குறிப்பாக நம்முடைய திருமங்கலம் மருதை அவர்கள் 87, கீழவாளாடி கணேசன் அவர்கள் 90, அங்கமுத்து அவர்கள் 84, அதே போல வை கோவிந்தன் அவர்கள் 86, மைக்கேல் அவர்கள் 83, பலவேந்திரன் 84 ஆகிய தியாக செம்மல்களே. அதோடு இவ்வளவு பெரிய சிறப்பான நிகழ்ச்சியோடு எதிர்பாராமல் இந்த நவம்பர் 26 என்பது ஒரு பெரிய வரலாற்று நாள். இந்த வரலாற்று நாள் இதைதான் இந்திய அரசியல் சட்டம் என்ற இந்த இந்திய அரசியல் சட்டம் இருக்கிறது. இதை நமக்கு நாமே கொண்டு செயலுக்கு வந்த நாள் நவம்பர் 26. அந்த 26 அந்த நாளையே தந்தை பெரியார் கொளுத்துவதற்கு தேர்ந்தெடுத்தார். ஏற்கனவே நம்முடைய தோழர்கள் இந்த வரலாற்றை எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். காலத்தின் அருமை கருதி நான் மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், அதே நாளில் தந்தை பெரியார் முரட்டுத்தனமாக அல்லது மற்றவர்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய போர்க்கொடி தூக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அல்ல, நம் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நம்முடைய சூத்திர பஞ்சம பட்டங்கள் வேதங்கள் ஒழிவதற்காக ஜாதி ஒழிப்பு படிப்படியாக 1924 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே தந்தை பெரியார் இருந்த காலத்திலேயே ஐயா அவர்கள் ஜாதி ஒழிப்புக்காரராக இருந்தார். குழந்தை பருவத்திலேயே அவருக்கு அந்த உணர்வுகள் தானாக ஏற்பட்டு விட்டது. அவர் அவமானப்பட்டு அதனாலே வந்தவர் அல்ல, ஆனால் சிந்தித்தார். என்ன கேட்டால் தனிப்பட்ட முறையிலே பாதிக்கப்பட்டு வந்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் இடையிலே ஒரு சிறு ஒப்புமை பார்த்து கொண்டு வரும்போது எது மாறுபட்ட ஒரு நிகழ்வு என்று சொன்னால், அம்பேத்கருக்கு அது உணர்ந்தது இருக்கிறதே சிறிய வயதில். அவருக்கும் மாட்டுக்கு வண்டி ஏறிக்கொண்டு போகும்போது அந்த வண்டியில ஏற்ற மாட்டேன் சொல்லி வண்டியை குடைசாய்த்து விடக்கூடிய அளவுக்கு அந்த ஏற்பாடுதான் தன்னுடைய தந்தை மகர். நாட்டில் இராணுவ சேவை செய்யக்கூடியவர். அவர் இல்லாவிட்டால், நம்முடைய இராணுவம் இல்லாவிட்டால் நம் வாழ்வில். அப்படி இருந்தும் ஓ நீ தாழ்த்தப்பட்டவனா, ஒதுக்கப்பட்டவனா, புழங்கக்கூடாத ஜாதியா, உனக்கு நான் வண்டி ஓட்ட மாட்டேன் என்று நெல் ஜாதி என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அவன் வண்டியை கொடை சேர்த்தார். இது அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆகவே அவர் பாதிக்கப்பட்டார். தனியே அவருக்கு பள்ளிக்கூடத்தில் தனியா இடம் கொடுத்தார்கள், மற்றவர்கள் இல்லை. அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அந்த உணர்வுக்கு வந்தார். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அடங்க மறுத்த ஒருவர், ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒருவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். இடையில ஆசிரியர் ஒரு பணக்காரர் வீட்டு பையன் என்பதற்காக கொஞ்சம் பயந்து கொண்டு கண்டிப்பிலே கூட கொஞ்சம் கன்செஷன் காட்டுகிறார். கண்டிப்பிலே ஒரு கன்செஷன். இங்கே ஆசிரியர் இருக்கிறார், ஏன்னா என்ன பெரிய இடத்து பையன் என்று சொல்லக்கூடிய இடத்துல. ஆனால் அப்போது தண்ணீர் வாங்கி கொடுக்கிறார். முதல்ல ஒரு வீடு, இத்தனைக்கும் ஐயர் வீடு கூட இல்லை, 2 வீட்டில். இங்கேதான் இடைப்பட்ட ஜாதிக்காரர் தான், மட்டத்தில் ஒசியார், அவ்வளோதான். மஞ்சள் நம்ம ஊர்ல மட்டத்துல ஒசி கேட்பா பாருங்க, அது மாதிரி மட்டத்துல ஒசி கேட்ட மாதிரி அந்த வந்து தண்ணி குடிக்கும் போது அங்க தூக்கி குடி போற போகுது. சரி, மேல எல்லாம் விழுந்து போகுது.
அடுத்த வீட்டுக்கு போற இன்னொரு நாள் ஏற்பாடு, ஏப்பா நல்லா கவி சாப்பிடு, மேலே போகும். அந்த வீட்டில் தண்ணி தெளித்து வச்சு அதை கழுவிட்டு போ, அதுவும் இடைப்பட்ட ஜாயிர் தான். ஏன் இந்த ரெண்டு வீட்டுக்கு வித்தியாசம்? பெரியார் சிந்திச்சார். பெரியாருடைய சிந்தனை, பெரியார் பாதிக்கப்படவில்லை, சிந்திப்புனால் அவர் இந்த விவரித்து வந்தார். ரெண்டுக்கும் வேறுபாடு ரொம்ப ஆழமா நல்லா சிந்தித்து பார்க்கணும். ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு கோபப்பட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக வேகமாக நினைப்பது என்பது இயற்கையானது. ஆனால் தான் பாதிக்கப்படாத போதே ஏன் சமுதாயத்தில் இந்த அமைப்பு இருக்க வேண்டிய அவசியம் என்ன, இது அநீதி அல்லவா என்று சிந்திக்கிறாரே அந்த இளம் பிஞ்சு வயதிலே அவர்தான் பெரியார். அப்படிப்பட்டவருடைய சிந்தனை இன்றைக்கு இவ்வளவு பெரிய சமூக மாறுதலை ஏற்படுத்தி